குரேசன் கொடுப்பதை கொடுக்கட்டும். இது கூடுதலாக இருந்துவிட்டு போகட்டுமே. எப்படியோ என் நகத்துக்காரர் திரவிய வியாபாரத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என் அப்பா கூட சற்று வருத்தம் அடைந்தார். அவர் வலிய வந்து வரவிற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தும் இவர் ஏற்கவில்லையே என்று. நான் இன்றே சென்று என் அப்பாவிடம் சொல்கிறேன். இன்றுதான் என் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. அம்மா, இன்று நான் என்ன தளிகை செய்யட்டும்? முதலில் அவர் சம்பாத்தியத்தில் வாங்கிய பொருட்கள் அல்லவா இவை? வாய்க்கு ருசியாக அவருக்கு இன்று தளிகை செய்து போடப் போகிறேன். தஞ்சா, மீண்டும் அவசரப்படுகிறாய் பார்த்தாயா? நான் என் பிள்ளை என்று குறிப்பிட்டது ராமானுஜனை அல்ல. வேறு யார்? கோவிந்தன். அவனும் எனக்கு மகன்தானே. என்ன தஞ்சா, உன் முகம் வாடிவிட்டது? ஒரு க்ஷணம் என் நகத்துக்காரர் தான் என் அப்பாவின் வியாபாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று நினைத்தேன். ராமானுஜனாக இருந்தால் என்ன, கோவிந்தனாக இருந்தால் என்ன? நம் குடும்ப சூழல் பற்றி நீ மனம் வருந்தி பேசியது கோவிந்தன் காதிற்கும் எட்டியிருக்கிறது. அதுதான் ராமானுஜனின் பொறுப்பை இவன் ஏற்றுக்கொண்டு திரவிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறான். இருவரும் ஒருவர் போல்தானே. அது எப்படி ஒருவர் போல் ஆக முடியும்? அகத்துக்காரர் பொருள் ஈட்டி அதன் மூலம் குடும்பம் நிர்வகிக்கப்பட்டால்தான் ஒரு பாரியாளுக்கு பெருமை, சந்தோஷம் எல்லாம். அப்படி பார்த்தால் குரேசன் கொடுத்ததை நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? பிறகு ஏன் கோவிந்தன் மூலம் கிடைக்கும் பணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? குரேசன் அண்ணா கொடுத்ததை உதவி என்று வைத்துக் கொள்ளலாம். கோவிந்தன் கொடுப்பதை எந்த முறையில் வைத்துக் கொள்வது? கடமை என்று வைத்துக்கொள். கடமையை செய்ய வேண்டியது என் கணவர், மச்சினர் அல்ல. ராமானுஜனுக்கு வியாபாரத்தில் உடன்பாடு இல்லாத போது எதற்காக அவனை வற்புறுத்த வேண்டும் தஞ்சா? இதை செய்கிறேன் என்று விருப்பத்தோடு தானே உங்களிடம் சொன்னார். பிறகு சிலரின் வற்புறுத்தலின் பேரில்தான் அவர் மனம் மாறிவிட்டார். இல்லை தஞ்சா, ராமானுஜனை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் எந்த ஒரு முடிவையும் சுயமாக சிந்தித்துதான் எடுப்பான். நன்மை தீமைகளை ஆராய்ந்துதான் ஒரு காரியத்தை செய்வான். அவன் சிறிது காலம் படிப்பில் கவனம் செலுத்தட்டுமே, பிறகு பார்த்து கொள்ளலாம். தாராளமாக படிப்பில் கவனம் செலுத்தட்டும். அதற்காக ஆளாளுக்கு பொருட்களை அகத்தில் கொண்டு வந்து கொட்டி என்னை ஏன் கூனி குறுக வைக்கிறீர்கள்? என்ன தஞ்சா இது? கோவிந்தன் பணம் கொடுத்த விஷயத்தை சொன்னதும் நீ சந்தோஷம் அடைவாய் என்று நினைத்தேன். நீயோ வேறு விதமாக எண்ணுகிறாயே. இல்லை அம்மா, உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். என் நகத்துக்காரர் சம்பாதித்து அதில் ஜீவனம் நடத்துவதுதான் எனக்கு சமாதானம், பெருமை. குரேசன் அண்ணா அனுப்புவதையே மிகவும் தயக்கத்தோடுதான் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் மச்சினரை பொறுத்தவரை அவர் இங்கு நம் கூடவே இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது இவர் தயவில்தான் நாம் வாழ்கிறோம் என்ற எண்ணம் தோன்றும். அது காலப்போக்கில் ஒரு மனக்கசப்பை கூட ஏற்படுத்த வாய்ப்புண்டு. என்ன தஞ்சா, என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறாய்? இல்லை அம்மா, இதற்கு மேல் நான் எதுவும் பேசுவதாக இல்லை. யாரிடமும் எதுவும் சொல்லப் போவதும் இல்லை. கோரேசன் அண்ணாவிடமிருந்து வரட்டும், இல்லை மச்சினரிடமிருந்து வரட்டும், இரண்டுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போவதில்லை. ஏதோ என் மனதில் பட்டதை சொல்லிவிட்டேன். அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்துவிட்டு போகட்டும். என் எதிர்பார்ப்புகளை நான் குறைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். குருநாதா, அடியேன் ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்கப் போகிறாய்? தங்களின் திருமுகத்தில் தேஜஸ் குறைந்து கொண்டே வருகிறதே, ஏன்? பிறகு இருக்காதா? வந்து கொண்டிருந்த நன்கொடை தொகைகள் குறைந்து கொண்டே போகின்றன. அதனால் கூட இருக்கலாம். வரும் சொற்ப தொகையிலும் நீ ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு விடுகிறாய். குருநாதா, இதற்கான விளக்கத்தை நான் அன்றே கொடுத்து விட்டேனே குருநாதா. ஆமாம், கொடுத்தாய். பொல்லாத விளக்கம் எனக்கும் மிக நன்றாக விளங்கிவிட்டது. வருவாய் பற்றாக்குறை இப்படியே நீடித்தால் மிகவும் சிரமமாக போய்விடும் போலிருக்கிறதே. பிறகு வெளி பிரதேசங்களுக்கு சஞ்சாரம் செய்வதும் மிகவும் கடினமாக கூடுமே. என்ன செய்யலாம்?
இதுதான் இப்படி என்றால் தனி திறமையை காட்டும் சந்தர்ப்பம் ஏதாவது வாய்க்கும் என்று பார்த்தால் அதற்கும் வழியில்லை. ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமலேயே பல காரியங்கள் போய்க் கொண்டிருக்கிறது. வழி கிடைத்து விட்டது சுவாமி. சுவாமி, தங்கள் சக்தியை தனித்திறமையை காட்டும் சந்தர்ப்பம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சுவாமி. வாரும் சம்பூர்ணம், என்ன சொல்கிறீர் நீர்? ஏதும் புது சதஸிற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறீரோ? போதும் சாமி. சதஸ் என்றும் முக்கிய வகுப்புகள் என்றும் திரும்ப திரும்ப வரட்டு வியாக்கியானங்களையும் தத்துவங்களையும் கொடுத்தது போதும் சுவாமி. பேசி பேசி என்னத்தை சாதித்தோம்? எத்தனை பேர்கள் உங்கள் பாண்டித்யத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படியே புரிந்து கொண்டாலும் அதனால் நமக்கென்ன லாபம்? இனிமேல் தங்களின் பாண்டித்யத்தை புரிந்து கொள்வதை விட தங்களின் பராக்கிரமத்தை புரிந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியம் என்று அடியேன் கருதுகிறேன். ஏன் நீர் என் பராக்கிரமத்தை அறியவில்லையோ? நானும் கைலாசமும் அறிந்து என்ன ஆகப் போகிறது சுவாமி? உலகம் அறிய வேண்டாமா? வெளிப்படுத்த வேண்டிய வேளையில் சந்தர்ப்பம் கைகூடி வந்திருக்கும் சமயத்தில் பராக்கிரமத்தை காட்டினால்தானே தங்களுக்கு பெயரும் புகழும் வரும். அதே சமயத்தில் நிதிநிலையும் நீர் சொல்வதை வைத்து பார்த்தால் ஏதோ புதிதாக விவகாரமான சிக்கலை பிடித்து வந்திருப்பது போல் தெரிகிறது. விவகாரமும் இல்லை, சிக்கலும் இல்லை சுவாமி. ஆ, ஒரு பொக்கிஷ கருவூலத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். தட்சிணாமூர்த்தி என்று ஒருவர் தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். காஞ்சியம்பதி அருகில்தான் இருக்கிறார். பெரும் செல்வந்தர். நானே அவர் இல்லத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தேன். காரணம், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற வாக்காயிற்றே. பொருளை அவன் நம் மடத்திற்கு கொடுக்கட்டும், நான் அவனுக்கு என் அருளை கொடுத்து விட்டு போகிறேன். சுவாமி, அவர் இல்லம் தேடி தாங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவர் தங்களை தேடி நாடி இங்கு வந்திருக்கிறார். என்னை தேடி வந்திருக்கிறானா? என்ன விஷயமாம்? அவர் பெண்ணிற்கு ஏதோ தோஷம் பிடித்துள்ளதாம். என்ன பிடித்துள்ளது? பிரம்மரட்சஸ் பிடித்திருக்கிறதாம். பிரம்மரட்சசா? என்னது பிரம்மரட்சசா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓய், தாங்கள் தான் அந்த பிரம்மரட்சஸை ஓட்ட வேண்டும் சுவாமி. என்ன ஓய் சம்பூர்ணம், ஏதோ ஆடு மாடு ஓட்டுவது போல் சொல்கிறீர்? பிரம்ம ரட்சஸ் ஓய். அடே, நீ வேறு ஏனடா அழுத்தம் கொடுத்து சொல்கிறாய்? என்ன சுவாமி இது? அன்று என்னவோ காலம் வரும்போது என் சக்தியை புரிந்து கொள்வீர்கள் என்றெல்லாம் சொன்னீர்கள். அதனால் தான் அழைத்து வந்தேன். அதெல்லாம் சரிதான். ஆனால் பிரம்மரட்சஸ் என்று சொல்கிறீர், அதுதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. தயக்கமே வேண்டாம் சுவாமி, எல்லாம் உங்களால் முடியும். தர வேண்டியதை அவர் தந்தால் தாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடப் போகிறீர்கள். ஓட்டப்பட வேண்டியது ஓடிவிடப் போகிறது. நான் சென்று அவரை அழைத்து வருகிறேன். சம்பூர்ணம், சற்று பொறும். அடச்சே, கைலாசம், இவர் என்ன நான் சொல்ல சொல்ல கேட்காமல் காதில் வாங்காதது மாதிரி போய் கொண்டிருக்கிறாரே. சுவாமி, தங்களுக்குத்தான் தெரிந்திருக்குமே, இவர்தான் தட்சிணாமூர்த்தி. நமஸ்காரம் சுவாமி. எத்தனை செல்வம் இருந்து என்ன பயன்? மனதில் நிம்மதி இழந்து தவிக்கிறார். தட்சிணாமூர்த்தி, வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறீர். நன்றாக தெரிந்து கொள்ளும், எங்கள் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் அறியாத மந்திரங்கள் இல்லை, காட்டாத அற்புதங்கள் இல்லை. பாண்டிய தேசத்தில் ஒரு மகா பிரம்ம ரட்சஸை இருந்த இடம் தெரியாமல் ஓட ஓட விரட்டி இருக்கிறார். சேர தேசத்திலோ பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கைவிட்ட நிலையில் கொள்ளிவாய் பிசாசை கதற கதற கத்தியபடி ஓட வைத்திருக்கிறார். ஏனடா கைலாசம், இதெல்லாம் எப்போது நடந்தது? நடந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. நீர் கொடுக்க வந்ததை கையாலேயே கொடும். சுவாமி, இதில் சில பொற்காசுகளை முன்தொகையாக கொண்டு வந்திருக்கிறேன். இதை பெற்றுக்கொண்டு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். நீரே என் நடமாடும் தெய்வம். சீக்கிரமாகவே என் இடர்களை நீங்கள் களைய வேண்டும். என் பெண்ணின் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வீச வேண்டும். அதற்கு என்னுடைய சிறிய காணிக்கை சுவாமி. ஈஸ்வரா,
எனக்கு இப்பொழுதே பாதி நம்பிக்கை வந்துவிட்டது. நம்பிக்கையோடு வந்துவிட்டீர் அல்லவா? பிறகென்ன? மீதி நம்பிக்கையும் கூடிய சீக்கிரம் வரும். வரும் பௌர்ணமி அன்று உமது இல்லத்திற்கு நான் வருகிறேன். அன்றே அந்த பிரம்ம ரட்சசின் கதை முடிந்துவிடும். தயாராக இரும். குருநாதரே வாக்கு கொடுத்து விட்டார். பிறகென்ன? தைரியமாக போய் வாருங்கள் தட்சிணாமூர்த்தி. நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. ஆகட்டும். சம்பூர்ணம், நானும் முதலில் தயக்கமாகத்தான் இருந்தேன். இருப்பினும் ஒரு பெரிய விஷயத்தை தான் என்னிடம் ஒப்படைத்துள்ளீர். பொறுத்திருந்து பாரும். இவ்விஷயத்தில் என் சக்தியின் ஒரு சிறு பங்கை கொண்டே சாதித்து காட்டுகிறேன். அப்பொழுதுதான் என் சக்தியின் பெரும் பங்கு என்னவென்று இவ்வுலகம் அறிந்து கொள்ளும். பாரும். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாள் சொல்லு. ஆண்டாள், பாடுவதுதான் பாடுகிறாய், சற்று சத்தமாக பாடேன். சத்தமாகவா? சத்தம் என்றால் இரைச்சல் என்று அர்த்தமல்ல, சாந்தமாக, ஆனால் உரக்க என்று பொருள். நாம் உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு எப்படி பொருள் மாறுகிறது பார்த்தீர்களா? பொருள் என்றதும் நினைவிற்கு வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள ராமானுஜ சுவாமிகள் அகத்திற்கு அனுப்ப வேண்டிய அரிசி, தானியம், மற்ற பொருட்களும் அனுப்பிவிட்டாயா? எதை மறந்தாலும் அதை மறக்க மாட்டேன். ஏதோ அவர்களுக்கு நம்மால் ஆன உதவி. இதை உதவி என்று கூட சொல்லக்கூடாது. இது ஒரு வகையான சேவை. என் குருவிற்கு அடியேன் செலுத்தும் காணிக்கை, தட்சணை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதற்கு ராமானுஜர் அண்ணா சம்மதம் தெரிவித்ததுதான் வியப்பாக இருக்கிறது. அவர் எங்கு சம்மதித்தார்? அடியேன் தான் வலுக்கட்டாயமாக சம்மதம் பெற்றேன். என்ன ஆச்சரியம்! தஞ்சா வருகிறாள். இது என்ன அதிர்ச்சியான ஆனந்தம் தஞ்சா! திடீரென்று வந்திருக்கிறாய். என் அம்மாவின் நகத்திற்கு தான் வந்திருந்தேன். திரும்ப காஞ்சியம் பதிக்கு தான் போகிறேன். போகும் வழியில் உங்களையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். இதில் பழங்களும் பூவும் இருக்கிறது. என்ன கோரேசன் அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ பெருமாளின் சேவையில் காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் ராமானுஜ சுவாமிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஆமாம், தனியாகவா உன் பிறந்த அகத்திற்கு சென்றுவிட்டு வருகிறாய்? இல்லை இல்லை, காஞ்சியம் பதிக்கு என் அப்பா வந்திருந்தார். ஏதோ வேலை நிமித்தம் அவருடன் என் அகத்திற்கு சென்றேன். எங்கள் ஊரில் அமுதா மாமி என்று ஒருவர் இருக்கிறார். அவர் என் மாமியாரை காண காஞ்சியம்பதி வருகிறேன் என்று சொன்னார். அதனால் அவருடன் என்னை என் அப்பா அனுப்பி வைத்து விட்டார். கூரம் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னதும் தனக்கும் யாரோ பந்துக்கள் கூரத்தில் இருக்கிறார்கள் என்று அமுதா மாமியும் என்னுடன் வந்தார்கள். அவர்கள் பந்துக்களை காண சென்றிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்த பின் கூரம் கோயிலுக்கு அமுதா மாமி வந்து விடுவார். நானும் அவருடன் சேர்ந்து காஞ்சியம்பதிக்கு சென்று விடுவேன். மிக்க மகிழ்ச்சி. உள்ளே வா, பருகுவதற்கு ஏதாவது தருகிறேன். அதெல்லாம் வேண்டாம். நான் இங்கு அதிக நேரம் இருக்க முடியாது. ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு புறப்பட வேண்டியதுதான். ராமானுஜ சுவாமிகள் மற்றும் அவருடைய தாயார் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் சொன்ன அதே பதில்தான். ஏதோ காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். என் நகத்துக்காரருக்கு பாடசாலை, திருக்கச்சி நம்பி சுவாமிகளை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லை. தஞ்சா, இது நான் அணிவித்த ஆரம் தானே? இதில் நீ ஜொலிக்கிறாய். ஆனால் என் கழுத்திற்கு இது ஆபரணமாக இல்லாமல் பாரமாக இருக்கிறது. தஞ்சா, என்ன தஞ்சா இப்படி சொல்கிறாய்? என் நிலையில் இருந்தால்தான் நான் சொல்வது உனக்கு புரியும் ஆண்டாள். நான் இப்பொழுது சொல்லப் போவது உங்கள் மனதை புண்படுத்துவதற்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். குறித்த நாள் தவறாமல், நேரம் தவறாமல்
எங்களுக்கு அரிசியும் தானியங்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதை எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். என்னதான் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும், குரு சிஷ்யன் என்று பாவித்தாலும், அன்றாட ஜீவனத்திற்கு வேறு ஒருவரை எதிர்நோக்கி இருப்பது சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இதுநாள் வரை இப்படி ஒரு சூழ்நிலையை என் வாழ்வில் நான் சந்தித்ததில்லை. மற்றவர்களை எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நொடியும் நரக வேதனையாக இருக்கிறது. கஷ்டமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, அதை பொறுத்து கொண்டு வாழ்வதே உத்தமம் என்று தோன்றுகிறது. என் மனநிலையை நீங்கள் புரிந்து கொண்டு தானியங்களை அனுப்புவதை இனி தொடர வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளவே நான் இங்கு வந்தேன். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நாங்கள் என்ன வேற்று மனிதர்களா? இதை ஏன் உதவி என்று நினைக்கிறீர்கள்? உரிமை என்று நினைத்துக் கொள்ளுங்களேன். நானும் அந்த உரிமையோடுதான் உங்களிடம் சொல்கிறேன். கால் வயிற்று கஞ்சியானாலும் அதை கட்டியவன் கையால் உட்கொள்ள வேண்டும் என்றே எந்த பெண்ணும் நினைப்பாள். என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதனால் நம் நட்பிலோ உறவிலோ சிநேகத்திலோ எந்த ஒரு மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை. தயவு செய்து என் உணர்வுகளை புரிந்து கொண்டு என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நகத்துக்காரர் கை நிறைய சம்பாதிக்கும் காலம் வரும். அப்போது எங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்தால் அது அன்பின் அடையாளமாக இருக்கும், அன்றாட தேவைக்காக இருக்காது. இலவசமாக பெறும் ஒவ்வொரு பொருளும் உன் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நீ சமுதாயத்தில் அடிமட்ட நிலையில் இருக்கிறாய் என்பதையே எனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அதனால் ஆண்டாள், நீயும் மறக்காமல் இதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக அவர் இதிலெல்லாம் சுலபமாக இறங்கிவிட மாட்டார், சம்மதிக்கவும் மாட்டார். ஆனால் எவ்வளவு தொகை செலவானாலும் சரி, நான் தர சித்தமாக இருக்கிறேன். தொகை சரி, முன்தொகையாக எவ்வளவு தர முடியுமோ தாருங்கள். கேட்கிறேன் வடிவு, கேட்கிறேன். என் கேள்விக்கு விடை கிடைக்கும் வரை அவர் திருவடியிலேயே கிடைக்கிறேன்.